வந்த பிறகு யூசுவலாக தே ஹேவ் நார்மோ அல்புமிரியான்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ் வந்து நார்மோ அல்புமிரியான் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து தே வில் ஹேவ் மைக்ரோ அல்புமிரியா. சம் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் வில் லீக் த்ரூ த கிளாமருலஸ் அண்ட் காசிங் மைக்ரோ அல்புமிரியா. இது வந்து 5 to 10 இயர்ஸ் கிட்ட கேப்பில் நடக்கலாம். தென் ஓவர் டு ப்ரோட்டீனூரியான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டே போகும். டூரேஷன் ஆஃப் த டயபிட்டிஸ் மெல்டஸ் அதிகமாக சர்க்கரையுடைய நாள் வந்து அதிகமாக அதோட கிட்னி டேமேஜும் அதிகமாகிட்டே போகும். அது வந்து ஒரு 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் வரை நடக்கலாம். அதுக்கப்புறம் பேஷண்ட் எண்ட் ஸ்டேஜ் ரீனல் டிசீஸ் கம்ப்ளீட்டாகவே கிட்னி ஃபுல்லாக டேமேஜ் ஆகிரும். அது வந்து ஒரு 20 to 25 இயர்ஸ்க்கு அப்புறம் நடக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜெலாம் நம்ம தெரிஞ்சது மூலமாக ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2லே வந்து நம்ம ப்ராப்பராக வந்து யூரினரி எக்ஸாமினேஷன் பண்ணோம்னா அதுலேருந்து நம்ம வந்து ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 வந்து ஈஸியாக வர்றதை வந்து நம்ம தள்ளி போடலாம். ப்ரோக்ரஷன் ஆஃப் த டிசீஸை வந்து நம்ம கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம். ஸோ குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து வில் இம்ப்ரூவ். ஸோ மைக்ரோ அல்புமிரியா டெஸ்ட் எப்படி பண்ணுறது? 24 hours யூரினரி கலெக்ஷன் பண்ணி அதனுடைய ப்ரோட்டீன் லீக்கேஜை பார்த்து அதோட சேர்த்து கிரியாட்டின் கிளியரன்ஸையும் சேர்த்து பார்க்கணும். ஸோ அது மூலியமாக வந்து நம்ம மைக்ரோ அல்புமிரியா வந்து இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ மைக்ரோ அல்புமிரியா இருக்குது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா பேஷண்ட் வந்து தே ஆர் ரிஸ்க் டு டெவலப் கொரோனரி டிசீஸ். இந்த மைக்ரோ அல்புமிரியா உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து இயர்லியாகவே ஹார்ட் அட்டாக் வரலாம். ரொம்ப இயர்லியாகவே ஒருத்தருக்கு வந்து பக்கவாதம் வரலாம். ஸோ இயர்லியாகவே அவங்களுக்கு வந்து எந்த டைம் வேணாலும் இறக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மைக்ரோ அல்புமிரியா வந்து நம்ம இயர்லியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த மைக்ரோ அல்புமிரியா வந்து கட்டுப்படுத்துறதுக்குன்னு சில ட்ரக்ஸ் இருக்குது. ஏசி இன்ஹிபிட்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை இயர்லியாகவே நம்ம இன்ஸ்டியூட் பண்ணோம்னா ஸோ இதனுடைய பக்க விளைவுகள்லாம் வர்றதை வந்து நம்ம தடுத்துடலாம். ஸோ அதனால் வந்து ப்ராப்பர் மானிட்டரிங் ஆஃப் யூரினரி ப்ரோட்டீன் லீக்கேஜ் வந்து வெரி எசென்ஷியல். ஸோ ரெண்டாவது நம்ம எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஸோ இவங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த கிட்னி டேமேஜை வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம்? ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸ்மோக்கிங் இருந்ததுன்னா வந்து உள்ள அக்ரிவேட் ப்ரோட்டீனூரியா. ஸ்மோக்கிங் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணி ஆகணும். ரெண்டாவது வந்து அவங்களுடைய பிபி மானிட்டரிங். சிஸ்டாலிக் பிபி டயஸ்டாலிக் பிபின்னு சொல்லுவாங்க. சிஸ்டாலிக் பிபி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா வெல் கோரிலேட்டட் வித் ரீனல் டேமேஜ். ஸோ அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் லெவலை வந்து சீராக less than 130/80 இந்த லெவலே வச்சுக்கலாம். இப்போ 120/80 less than 120/80 கிட்ட வச்சாலும் கூட அவங்களுடைய ரீனல் டேமேஜை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மோக்கிங் ப்ரிவென்ட் பண்ணணும். பிளட் ப்ரெஷர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். அவங்களுடைய லிப்பிட் லெவலை பார்த்து லிப்பிட் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். கொலஸ்ட்ரால் லெவலை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். நெப்ரோடாக்சிக் ட்ரக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். இந்த டாக்டர் கன்சல்ட் பண்ணாமல் எந்த ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டும் மெடிக்கல் ஸ்டோரில் போய் மாத்திரை வாங்குறதோ தெரியாமல் வேறு யார்ட்டையோ போய் அன்எத்திக்கலாக போய் இன்ஜெக்ஷன் போடுறதோ ஒரு என்ஐசிடி இன்ஜெக்ஷனை போடுறதோ இருந்தால் ஈவன் ஒரு சிங்கிள் இன்ஜெக்ஷன் கூட they will cause renal damage and end stage renal disease. ஸோ வந்து அவங்க வந்து இந்த வலி மாத்திரை இதெல்லாம் வந்து தனியாக அவங்களா எடுத்து சாப்பிடக்கூடாது. ரெண்டாவது வந்து கடையில் போய் எந்த வித வலி மாத்திரையும் வாங்கி சாப்பிடக்கூடாது. ஸோ நெஃப்ரோடாக்சிக் ட்ரக்ஸ் அதை வந்து கண்டிப்பாக அவங்க வந்து எடுக்கவே கூடாது. ப்ராப்பராக வந்து டீஹைட்ரேஷன் ஆகக்கூடாது. வெயில் காலத்தில் வந்து நல்லா தண்ணி குடிக்கணும். அதே சமயத்தில் இப்போ வந்து டயரியா ஒரு வயிற்றுப்போக்கோ ஏதோ ஏற்பட்டாலோ சர்க்கரை வியாதிக்காரங்க வந்து கரெக்டாக ப்ராப்பராக வாட்டர் குடித்து அவங்களுடைய ஹைட்ரேஷனை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும். சப்போஸ் இது மெயின்டைன் பண்ணாமல் வச்சாலும் அவங்களுக்கு பிளட்டில் வந்து ஒரு யூரியா லெவலு இதெல்லாம் கூடி வந்து அவங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு கிட்னி டேமேஜ் ஆனால் என்ன எப்படிலாம் நடந்துக்குன்றதை பற்றி சொன்னேன். ரெண்டாவது என்னென்னா சர்க்கரை வியாதினால் கிட்னி டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா இதை வந்து ப்ராப்பராக அவங்க வந்து